கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனம். எரேமியா 26:13. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். இன்றைய தினம் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். இது அந்த மக்களுக்காக எரேமியா தீர்க்கதரிசனமாக சொன்ன காரியம், யூதா மக்களுக்காக சொன்ன காரியம். இது எல்லாமே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இதெல்லாம் சிறையிருப்பு போகிற காலத்தில் அதுக்கப்புறம் எல்லாமே நடந்த காரியங்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நமக்கு சொல்லும் காரியம் வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதுனா எப்படி என்பது அதுக்கு முன்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். நம்ம ஆதி காலத்துல ஆதி மனிதன், முதல் மனிதனாய் ஆதாம் ஏவாளுமே ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடன் உரையாடி கொண்டிருந்த மக்கள் தான், உரையாடி கொண்டிருந்தவர்கள் தான். அதற்காக தேவனுடைய படைப்பு நோக்கமே அதுதான். நம்மளுடன் பேசுவது தான், அவருடன் நாம் பேசுவதும் அவர் பேசுவதையும் நம்ம கேட்பதற்காகத்தான் நம்மளுடைய படைப்பு. ஆனா காலப்போக்கில் அதுல தவறுகளில் விழுந்தனால அதோட மகிமையை இழந்து விட்டார்கள் அவர்கள். ஆனால் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்பது நமக்கு ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் பேசிக்கொண்டே இருக்கிற தேவன் நம்ம தேவனுடைய சத்தத்தை நோக்கி நம்மளுடைய இருதயத்தையும் மனதையும் ஒருமுகப்படுத்தும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். இன்றைக்கும் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவன் பேசலன்னு யாருமே சொல்ல முடியாது. தேவன் இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற பைபிள் வசனத்து மூலமாகவோ, நீங்கள் டிவியில் கேட்குற மெசேஜ் மூலமாகவோ, ஒரு பாடல் மூலமாகவோ, இல்லை நீங்கள் ரோடுகளில் போய்ட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் செல்கிற வாகனத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கும். அந்த வசனத்தின் மூலமாகவோ தேவன் பேசிக்கொண்டே இருக்கிற தேவன். நம்ம தேவன் மௌனமாக இருக்கிற தேவன் கிடையாது. ஆனால் தேவ சத்தத்தை ஏன் கேட்க முடியவில்லை? இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எல்லாருக்குமே. ஏன் என்னால் கேட்க முடியல? அவங்க சொல்கிறாங்களே, அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, ஏன் என்னால் கேட்க முடியல? அப்போ தேவன் ஒரு பரிசுமேட்ட இல்லையா அப்படின்னா அதெல்லாம் காரணம் கிடையாது. நீங்கள் தேவ சத்தத்தை கேட்க கேட்க தேவன் ஒரு பரிசுத்தம் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கும், தேவன் ஒரு பரிசுத்தம் உங்கள்கிட்ட விளங்கும். அதுக்கு முன்னால ஒரு 2 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் உங்கள் வழிகளையும். அப்ப நம்ம வழிகள் எங்கே இருக்கிறது? தேவனை நோக்கி நம்ம வழிகள் இருக்கிறதா, இல்ல உலகத்தை நோக்கி நம்ம வழிகள் இருக்கிறதா? இந்த நம்ம வழிகளை நம்ம சீர்படுத்துவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்ப நம்ம வழிகள் ரொம்ப முக்கியமான காரியம். ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், நம்ம படிக்கிறோம், பைபிள்ல படிக்கிறோம், அப்ப நம்மளுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவச்சனமே, எத்தனை பேர் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, என்று சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் கேட்கிறோம்? நம்ம இதுல நம்ம உண்மையிலே கேட்கிறோமா? இல்லை ஆண்டவரே எனக்கு காலையில் இருந்து இதுன்னா நான் எனக்கு இந்த வேலை வேணும் ஆண்டவரே, அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? இல்லை உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே, இன்றைய தினம் நான் என்ன செய்ய வேண்டும், என்னோட வழிகள் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கேட்கிறோமா? நம்மளுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். தேவன் நம்மளை அழைத்தவர் எதுக்காகனா, கர்த்தருடைய தன் மகனாய இயேசுவின் சத்தத்தை கேட்டு நம்ம வழி நடப்பதற்காக. அதான் பாருங்க, நீங்கள் உங்கள் வழிகளையும், அடுத்து பாருங்க, உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி. அப்ப நம்ம வழிகளையும், கிரியைகள்னா என்ன? நம்ம செய்யற காரியங்கள், நம்ம வாயின் வார்த்தைகள், நம்ம செய்யற காரியங்கள், அதை சீர்படுத்த வேண்டும். சீர்படுத்துவதுனா எப்படி? நம்ம இஷ்டப்படி செய்வது கிடையாது. தேவனுடன் ஆலோசனை பெற்று அதன்படி செயல்படுவதுதான் சீர்படுத்துவது. தேவனே இன்னைக்கு நான் அதை செய்யலாமா, நான் அந்த இடத்துக்கு போகலாமா, நான் உங்களை பார்க்கலாமா, நான் இந்த தொழிலில் ஈடுபடலாமா, நான் இந்த காரியத்தை ஈடுபடலாமா அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த காரியங்கள் அதிக அற்புதமாக நடக்கும். அப்ப அதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்போம். அதான் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு முதல் படி என்ன? நம்ம வழிகளையும் நம்ம கையின் கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டும். அவைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் தேவனுடைய சத்தத்தை நம்ம வாழ்நாள் முழுவதும், பூமியில் இருக்கும் நாள் முழுவதும் தேவனுடைய சத்தத்தை கேட்போம். தேவனுக்கு பிரியமான காரியம் அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தேவனுக்கு பிரியமான காரியம் அதுதான். மோசே வனாந்தரத்துல இஸ்ரேல் மக்களை வழி நடத்துறது எப்படி நடத்தினாரு? ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சமூகத்துல நின்று கேட்டாரு. தாவீது ராஜா அவ்வளவு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்தது காரணம் என்ன? ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் சத்தத்தை கேட்டார், ஆலோசனை கேட்டார், நான் அந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைய தினத்திலிருந்து ஒரு முடிவு எடுப்போம். நான் இனி
நான் என்னோட வழிகளை தேவனிடத்தில் ஒப்படைத்து அவரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று அவர் சத்தத்தை கேட்பேன், அவர் என்னுடன் பேசுவதை நான் உணர்ந்து அதிலே நான் நிலைத்து நிற்பேன் ஒரு முடிவு எடுப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உமது சத்தத்தை கேட்பதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் பேசும் தெய்வம் ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் வழிகளும் உமதுக்கு எங்கள் கிரியைகளும் உமக்கு பிரியமல்லாததாக இருந்தால் எங்களை தயவாக மன்னியும் ஆண்டவரே. உமது வழிகளிலே, உமக்கு பிரியமான வழிகளிலே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் வழிகளிலும் நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கும் கிரியைகளில் நாங்கள் ஈடுபட்டு உமது சத்தத்தை கேட்டு அதிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவர் வழிகளை தகப்பனை உம்மிடத்தில் ஒப்படைத்து உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவேன் என்று சொல்லும் வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.